சிவகங்கை அருகே 1 டன் மதிப்பிலான ரேஷன் அரிசியை கடத்திச் சென்ற கார் மற்றும் இருசக்கர வாகனம் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். காளையார்கோவில் பகுதியில் காரில் ரேஷன் அரிசி கடத்திச் சென்ற தமிழ்மணி என்பவரை காவலர்கள் துரத்தி சென்றதாக சொல்லப்படுகிறது. காவலர்களிடம் சிக்காமல் இருப்பதற்காக வேகமாக சென்ற கார் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த அம்மாசி என்பவர் உயிரிழந்த நிலையில் ரேஷன் அரிசி கடத்தலில் ஈடுபட்ட தமிழ்மணியிடம் இருந்து 1 டன் ரேஷன் அரிசி கைப்பற்றப்பட்டது. விழுப்புரத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலரை கண்டித்து மாவட்ட ஆட்சியரின் கார் முன்பு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் கணினி தட்டாட்சி பணிக்கு மாற்றுத்திறனாளிகளை தான் நியமிக்க வேண்டும் என உத்தரவு உள்ள நிலையில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு மாற்றுத்திறனாளியை நல அலுவலர் தங்கவேலு பணியில் இருந்து மாற்றுத்திறனாளியை நீக்கிவிட்டு மற்றொரு நபரை பணியில் அமர்த்தியுள்ளார். இதனை கண்டித்து ஆட்சியரின் கார் முன்பு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராத மாவட்ட நிர்வாகத்தினை கண்டித்து பொதுமக்கள் குடும்ப அட்டையை ஒப்படைக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு பெரும்பள்ளம் ஓடையில் குடியிருந்த மக்களுக்கு மாற்று இடமாக சென்னிமலை பாலத்தொழுவு பகுதியில் நீதிமன்ற உத்தரவுப்படி வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலை இருந்துள்ளது. இதனால் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் குறைதீர் கூட்டத்தின் போது பாலத்தொழுவு பகுதி மக்கள் தங்களது குடும்ப அட்டைகள் மற்றும் ஆதார் அட்டைகளை ஒப்படைக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கந்துவட்டி கடன் கொடுமையால் விஷமருந்தியவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக வினோத் மற்றும் சிவா ஆகிய இருவர் போலீசாரிடம் பிடிபட்டுள்ளனர். கத்தப்பட்டியில் பேக்கரி கடை நடத்தி வரும் ராஜா அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவரிடம் 30,000 கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கடனை திருப்பி தருமாறு வினோத் ராஜாவிடம் சத்தம் போட்டதால் மன உளைச்சல் அடைந்த ராஜா தனது மனைவியுடன் விஷமருந்திய நிலையில் ராஜா கடந்த 14ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மனைவி சிகிச்சை பெற்று வருகிறார். வட்டி காசு தராவிட்டால் தன் தாயாரை வீட்டு வேலை செய்யுமாறு பணித்ததாக மகள்களின் உருக்கமான வீடியோ வெளியாகி உள்ளது. கடைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அம்மா வீட்டு வேலைக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. வட்டி காசு கொடுத்தா கரெக்டாக கொடுத்தாலும் நீ வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லி அம்மா டெய்லி போய் வேலை பார்த்துட்டு வரும். காசுலாம் டெய்லி காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்து கதவை தட்டி வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து எல்லாரும் பேச்சான பேசியே இது பண்ணிடுவாங்க அப்பாவை அம்மாவை. சென்னை அடுத்த புழல் பகுதியில் சிவன் கோயிலில் வளர்க்கப்பட்டு வந்த மாடுகளை பசு காப்பகத்தில் ஒப்படைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். புழல் பகுதியில் உள்ள சிவன் கோயிலுக்கு சொந்தமான மாடுகளை வளர்ப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறி இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோயில் நிர்வாகம் இணைந்து 14 மாடுகளை தனியார் மிருக காப்பகத்திற்கு அனுப்புவதற்காக வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். இதையறிந்த அப்பகுதி மக்கள் மாடுகளை ஏற்றிச் செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாடுகளை பராமரித்து வந்த வசந்தா என்ற பெண் கோயில் குளத்தில் குதித்து தற்கொலை செய்ய முயன்றார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர் சேட்டு மாடுகளை மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு வரும் பணிகளை மேற்கொள்வதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தனியாருக்கு சொந்தமான கோணி சேகரிக்கும் கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கனகவல்லிபுரம் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான பழைய கோணி பேப்பர் ஆகிய பொருட்களை சேகரிக்கும் கிடங்கில் திடீரென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கிடங்கில் இருந்த பிளாஸ்டிக் மற்றும் பேப்பர் பொருட்கள் எரிந்து சாம்பலானது. கன்னியாகுமரி மாவட்டம் ஞாலம் ஊராட்சியில் மின்சார சுடுகாடு கொண்டு வரும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஞாலம் ஊராட்சிக்குட்பட்ட காரியான்கோணம் கிராமத்தில் சுடுகாடு மற்றும் இடுகாடு வசதிகள் இருந்தும் கமிஷனுக்காக மின்சார சுடுகாடு கொண்டுவர விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சதீஷ் முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் மின்சார சுடுகாடு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். விடியா திமுக அரசு மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை கொண்டு வராமல் கமிஷனுக்காக தேவையற்ற திட்டங்களை கொண்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மண்ணை திருடணும், கமிஷனை வாங்கணும். இந்த 2 கேரக்டர்ல இந்த பஞ்சாயத்து தலைவர் இந்த மக்களை எல்லாம் புறக்கணிச்சு கொண்டு வந்தே தீர்வோன்னு சொல்லிக்கிட்டு அங்க அந்த விவசாய நிலத்துல வந்து போட்டிருந்த பூட்டை வந்து பஞ்சாயத்து தலைவர் உடைக்கிறாரு. ஒரு மேடத்துக்கு முன்னால வச்சு உடைக்கிறாரு. உடைச்சு உள்ள போய் அலங்கேன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட
அங்க 350 வீட்டுக்கு மேல இருக்கு. ஒரு நபர் கூட மின்சார சுடுகாடு வேணும்னு சொல்லல. எல்லாரும் வேண்டான்னு சொல்ற இந்த திட்டத்தை அதுக்கும் மீறி அதிகாரிகள் வந்து அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு துணை போய் அந்த பஞ்சாயத்து தலைவர் கமிஷனுக்காகவும் மண்ணு திருடுறதுக்காகவும் திருடி விற்கிறதுக்காகவும் ஒரே கான்செப்ட்ல தான் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு.